இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்க வீட்டில் தீய சக்தி இருக்கு என்று அர்த்தம். பரிகாரம் செய்யவில்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். கடவுள் போன்ற தூய சக்திகள் இருக்கு என்றால் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளும் இருக்கும். அப்படி நம் வீட்டில் நடக்கும் விஷயங்களை வைத்தே நம் வீட்டில் தீய சக்தி இருக்கிறதா அல்லது தூய சக்தி இருக்கிறதா என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கும்போது சில நல்ல அறிகுறிகள் நிகழ்வதை நாம் கவனிக்கலாம். உதாரணமாக, மன அமைதி நிலைநிறுத்தப்படும், வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சுப நிகழ்வுகள் நடைபெறும். இவை அனைத்தும் வீட்டில் நேர்மறையான தெய்வீக ஆற்றல் இருப்பதற்கான அறிகுறிகளாக கூறப்படுகிறது. அதேபோல சில நேரங்களில் வீட்டில் தொடர்ந்து சில விசித்திரமான நிகழ்வுகள் நடந்தால் அது எதிர்மறையான சக்திகள் இருப்பதற்கான எச்சரிக்கை அறிகுறிகளாக கருதப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் பல்லிகள் அடிக்கடி இறந்து கிடப்பது. தமிழ் மரபில் பல்லி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. பல்லி சத்தம் எழுப்பும் திசை, நேரம் ஆகியவற்றை பொறுத்து பலன் கூறும் மரபு நம் சாஸ்திரங்களில் உள்ளது. அதனால்தான் பல்லியை சிலர் மினி ஜோசியர் என்று அழைப்பார்கள். பல்லி எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறது, யாரின் மேல் விழுகிறது என்பதை வைத்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு வீட்டில் பல்லிகள் அடிக்கடி இறந்து கிடப்பது வழக்கமாகிவிட்டால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படாது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி இது பில்லி சூனியம், ஏவல் போன்ற தீய ஆற்றல்கள் அந்த வீட்டை பாதித்திருக்கலாம் என எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். வீட்டில் கண்ணாடி அடிக்கடி உடைவது. வீட்டில் இருக்கும் மங்களகரமான பொருட்களில் கண்ணாடி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கண்ணாடி நேர்மறையான ஆற்றலை பிரதிபலிக்கும், எதிர்மறை சக்திகளை உறிஞ்சிக்கொள்ளும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகிறது. ஒரு வீட்டில் எந்த காரணமும் இல்லாமல் அடிக்கடி கண்ணாடி உடைந்து கொண்டே இருந்தால் அது அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து இருப்பதை குறிக்கும் அறிகுறியாக கருதப்படுகிறது. விசித்திரமான உயிரினங்கள் வீட்டிற்கு வருவது. ஒரு வீட்டிற்கு சில உயிரினங்கள் அடிக்கடி வருவது கூட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். உதாரணமாக, கருவண்டு, வவ்வால், பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி வீட்டிற்குள் வர தொடங்கினால், குறிப்பாக இரவு நேரங்களில் அனைவரும் தூங்கிய பிறகு வருவது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படாது. பாரம்பரிய நம்பிக்கைகளில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கலாம் என்பதற்கான சின்னமாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஏற்படும் அசாதாரண மாற்றங்கள். ஒரு வீட்டில் இருக்கும் பெண்கள் அந்த குடும்பத்தின் ஆன்மீக மையமாக கருதப்படுகிறார்கள். அதனால் பெண்களின் உடல் மற்றும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. உதாரணமாக, தலைமுடி வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக உதிர்வது, உடல் சோர்வு ஏற்படுவது, உடல்நல கோளாறுகள் போன்றவை தொடர்ச்சியாக ஏற்படலாம். அதேபோல வீட்டில் சமைக்கும் உணவுகளுக்கு சுவை இல்லாமல் இருப்பது, அந்த உணவை சாப்பிடும் நபர்களுக்கு உபாதைகள் ஏற்படுவது போன்ற நிகழ்வுகளும் சில மரபு நம்பிக்கைகளில் எதிர்மறை ஆற்றலின் தாக்கமாக கூறப்படுகிறது. வீட்டில் தொடர்ந்து கெட்ட வாசனை மற்றும் சோர்வு ஏற்படுவது. சில வீடுகளில் காரணமே இல்லாமல் கெட்ட வாசனை வீசுவது, வீடு முழுவதும் சோர்வான சூழல் இருப்பது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். வீட்டில் இருப்பவர்கள் எப்போதும் சோர்வாக உணர்வார்கள், மன உற்சாகம் குறையும். மேலும் வீட்டின் சில இடங்களில் சிலந்தி வலைகள், அழுக்கு, ஒட்டடைகள் அடிக்கடி உருவாகி கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் வீட்டில் எதிர்மறையான சூழல் உருவாகி இருப்பதற்கான அறிகுறிகளாக கருதப்படுகிறது. இது போன்ற எதிர்மறை சக்திகளை அகற்ற என்ன செய்யலாம்? இது போன்ற எதிர்மறையான சக்திகள் ஏற்படாமல் இருக்க நம் முன்னோர்கள் சில வழிகளை கூறியுள்ளனர். குறிப்பாக வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தினமும் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும். வீட்டில் மந்திரம், ஸ்லோகம், நாம ஜபம் போன்றவை ஒலிக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவற்றை பின்பற்றினால் எதிர்மறை சக்திகள் நிச்சயம் குறையும். வீட்டில் இறை நினைவு நிலைத்திருந்தால் அங்கு தெய்வீக ஆற்றல் அதிகரித்து மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் என எல்லாம் நிலைத்து இருக்கும் என ஆன்மீக மரபுகள் கூறுகிறது. இந்த வீடியோவை உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.